ஹாய்! இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடலை புளிக்குழம்பு வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும். அது நல்லா சூடான சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே குழம்ப நீங்கள் வந்துட்டு சப்பாத்திக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது வந்து காரசாரமான ஒரு பொரியல் அப்படி இல்லைன்னா ஒரு முட்டை ஆம்லெட் வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா, இன்னுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வந்து அதை எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் வந்து வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து வதங்கினா வந்து போதுமானது. வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து காய்கறி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒன்லி கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட முருங்கைக்காய் சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப அட்டகாசமாக வந்து இருக்கும். பட் ஆனால் என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை அப்படின்றனால ஒன்லி கத்திரிக்காய் மட்டும் வந்து சேர்த்துருக்கேங்க. கத்திரிக்காவை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 செகண்ட் வந்து கைவிடாமல் அந்த வதக்கிட்டே வந்துடுங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு பவுடர் இல்லை அப்படின்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மசாலா சேர்த்து லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கொண்டைக்கடலையை ஆல்ரெடி வந்து நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து கொண்டைக்கடலை கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்து நான் வந்து வேக வச்சு ஆல்ரெடி வந்து எடுத்துட்டேன். இப்போ புளி சேர்த்துட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கொண்டைக்கடலை வேக வைக்கிற போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ செக் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா வந்து இந்த புளி தண்ணி மசாலோட வாசனை வந்து போகணும். அதுக்காக இப்போ மசாலோட வாசனைலாம் போனதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற கொண்டைக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒயிட் அண்டு பிளாக் 2 சன்னாவுமே வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று கூட வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க போதுமான்னு சொல்லிட்டு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்கட்டும் அப்படின்றனால நான் வந்துட்டு ஒரு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்து இந்த குழம்புக்கு ஒரு பேஸ்ட் வந்து அரைக்கணும். இதுதான் வந்து குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டே வந்து கொடுக்க போகுது. அதுக்கு வந்து ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய், ஒரு சின்ன துண்டு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை, ஒரே ஒரு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக வந்து பட்டை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி உங்களுக்கு பிடிக்காதுன்றனா நீங்கள் 2யுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒன்லி பொட்டுக்கடலையும் தேங்காய் மட்டும் அரைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புல அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்க்கணும். கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து வேக இருக்கும்போது தேங்காய் வந்து சேர்த்துடக்கூடாது. ஸோ காய்கறியில் வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாங்க. எனக்கு வந்து இதுவே வந்து போதுமானது. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க. ஏன்னா அந்த பட்டை, கிராம்பு, தேங்காய் இதோட வாசனை வந்து போகணும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா கத்திரிக்காய் அண்டு கொண்டைக்கடலை புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஃபைனலாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து ரெடிங்க. நல்லா சூடான சாப்பாடை நல்லா வடித்து அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக வந்து இருக்கும்.